எல்லோரையும் சிரிக்க வைப்பான் ஷின்சான். மொபைல் போனே தொலைஞ்சு போயிடுச்சுங்க. உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கே, என்ன பண்றது? நேத்து ராத்திரி நீங்க ரொம்ப லேட்டா வந்தீங்கல்ல, அதான் டயர்டா இருக்கும். அதனாலதான் இப்படி உங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்குது ஹாரி. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா சொல்லாத. வர வர உங்களுக்கு ஞாபக மறதி அதிகமாயிடுச்சு. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன கொஞ்சம் நீங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா? நிஜமாவே நான் அப்படியெல்லாமா பண்ணேன்? சரி, பொதுவா நாம ஒரு சில விஷயங்களை மறக்கிறது சகஜம் தானே. என்ன இப்பவாது ஞாபகம் வந்ததா? மிச்சி, நேத்து ராத்திரி என் மொபைல எங்க வச்சேன்னு தெரியுமா? இல்லையே, ஏன் என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல. ஆஹா, போன எங்கேயும் காணுமே, எங்க போச்சு? என்ன ஹாரி, என்ன ஆச்சு? என்ன ஆச்சுப்பா? ஒண்ணும் ஆகல. இதுலதான் இருக்கணும். ஆஹா, அங்கேயும் இல்லையா? எங்கேயோ மறந்து வச்சிட்டேன் போல இருக்கே. போன் ரிங் ஆகுது ஹாரி. சத்தம் கேக்குது. டேபிளுக்கு அடியில இருக்குமோ? கண்டுபிடிச்சிட்ட. உன் வேலைதானா இது? யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. சைலண்ட் மோட்ல இருக்குல்ல, அதான் சத்தமே கேட்காது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரெஸ்டாரண்ட்ல உங்க மொபைலை விட்டுட்டு வந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? இப்ப எங்க வச்சேன்னு தெரியலையே. நேத்து போன இடத்துக்கெல்லாம் திரும்ப போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்பனா நான் உங்க கூட வந்து தேடுறேன் பாப்ளி. ஏன்பா என்ன மாதிரி பசங்க வராத ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்களா? நான் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக மாட்டேன். நிஜமாவா ஹரி? ஆமா மிச்சி. இந்தாங்க என்னோட மொபைலை எடுத்துட்டு போங்க. அது கிடைச்சா உனக்கு கால் பண்றேன். ஓகேப்பா, நான் ரெடியா இருக்கேன், போலாம் வாங்க. ஆர்டர் போடுறத விட்டுட்டு ஒழுங்கா வா. நிச்சயமாக. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்தேன்னு நினைக்கிறேன், விசாரிச்சு பாப்போம். சார், இன்னும் எதுவும் ரெடி ஆகல. தொலைஞ்சு போன ஒரு மொபைல் போனை தேடி நாங்க வந்திருக்கோம். நாங்க போலீஸ். இப்ப மாறு வேடத்துல வந்திருக்கோம், புரிஞ்சு? அப்படியா? உங்க மொபைல் போன் பாக்குறதுக்கு புதுசா இருக்கும். கரெக்ட், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நேத்து உங்களையும் உங்க ஃப்ரெண்டையும் போட்டோ எடுத்துட்டு மறுபடியும் உங்ககிட்டயே கொடுத்துட்டேன். நீங்களும் வாங்கிக்கிட்டீங்க. அப்படியா? ஆமா. சுத்தமா உங்களுக்கு ஞாபகம் இல்லையாப்பா? நீங்க போன அத்தனை ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆபீஸ் பக்கத்துல என் கலீக்ஸோட சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் காசு காபேக்கு போனேன். அதுக்கப்புறம் இந்த இடம் பார்க்க சூப்பரா இருக்கே. இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்களாப்பா? வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். உள்ள வரலாமா? நாங்க 2 பேரும் கொஞ்சம் உள்ள வரலாமா? வாங்க. அந்த வேடிக்கையான கஸ்டமர் தானே நீங்க? வேடிக்கையான கஸ்டமரா? ஆமாமா, நேத்து ராத்திரி நாமெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்ல. நான் இங்க ஏதாவது செஞ்சனா? என்ன நீங்க, உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? நீங்க எல்லாரு கூடயும் சேர்ந்து ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடினீங்களே. நீங்க ஸ்டேஜ்ல எல்லாரு கூடயும் டான்ஸ் ஆடும் போது உங்களை போட்டோ எடுக்க சொல்லி என்கிட்ட போனை கூட கொடுத்தீங்களே, மறந்துட்டீங்களா? என்னது, நான் அப்படியா சொன்னேன்? நீங்க ரொம்ப மோசம்பா. என்ன விட்டுட்டு நீங்க போட்டோ எடுத்திருக்கீங்க. சரி, அதுக்கப்புறம் என்னோட மொபைல் போன் அத உங்ககிட்டயே கொடுத்துட்டேனே. நீங்க போட்டோஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கி உள்ள வச்சுக்கிட்டீங்களே. அப்படியா? ஆமாப்பா, நேத்து ராத்திரி நடந்த எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? கிட்டத்தட்ட. நான் டான்ஸ் எல்லாம் ஆடினேன், அதனாலதான் உடம்பெல்லாம் வலிக்குது. வாங்க வாங்க, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். அதான் சாக்கோபி வாங்கி தரேன்னு சொன்னேன்ல. இத முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே. ஹலோ ஹாரி, நான் தான் பேசுறேன். உங்க மொபைல் கிடைச்சிருச்சு. 4வது பிளாக்ல இருக்கிற பார்க்ல இருக்கு. அத கண்டுபிடிச்சவங்க இப்பதான் போன் பண்ணாங்க. ஃபவுண்டைன் பக்கத்துல வெயிட் பண்றதா என்கிட்ட சொன்னாங்க. அப்படியா? சரி, நான் இப்பவே போறேன். இல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா நானே போய் அதை வாங்கிக்கலான்னு இருக்கேன். அதை வாங்கிட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சொதப்பிட்டாளே. கூடவே கூடாது. அதுல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் மிச்சி பார்க்க கூடாது. அது நல்லாவே இருக்காது. மிச்சி போகாதே.